தமிழகம் முழுதும் ஊராட்சிகளில் வீடுகளுக்கும் பிற வகை கட்டடங்களுக்கும் வீட்டு வரி மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இப்படி அனைத்து வகை கட்டடங்களுக்கும் வீட்டு வரி என்ற பெயரில் மட்டுமே வரி விதிப்பது சரியல்ல என 6வது நிதிக்குழு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் நிதி சார்ந்த சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட 6வது நிதிக்குழுவின் அறிக்கை 2022இல் அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஊராட்சிகளில் வீட்டு வரி என்ற பொது தலைப்பு வீட்டை மட்டுமே குறிக்கிறது. பிற வகை கட்டடங்களுக்கு வரி விதிப்பதில் குழப்பம் ஏற்படுகிறது. எனவே ஊராட்சிகள் சட்டத்தில் வீட்டு வரி என்ற வார்த்தையை சொத்து வரி என்று திருத்த வேண்டும். ஊராட்சிகளில் உள்ள கட்டடங்களை குடியிருப்பு, வணிகம், தொழில் என 3 வகையாக பிரித்து வரி விதிக்க வேண்டும். ஊராட்சிகளில் ஒரு பொதுவான தேதி அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரி விகிதங்களை மாற்ற வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த பின்னணியில் தமிழக ஊராட்சிகள் சட்டத்தில் வீட்டு வரி என்ற வார்த்தையை சொத்து வரி என மாற்றும் சட்டத்திருத்த மசோதா சட்டசபையில் சமீபத்தில் நிறைவேறியது. இதற்காக ஊராட்சிகள் சட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் திருத்தப்பட்டுள்ளன. 6வது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் தமிழக அரசு கடந்த ஆண்டு சில முடிவுகளை அறிவித்தது. இப்போது புதிய மசோதாவால் சொத்து வரி என்ற வார்த்தை ஊராட்சிகளில் புழக்கத்துக்கு வரும்போது சொத்து வரியை நிர்ணயிக்கும் நடைமுறைகளும் அமலுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களிடம் எழுந்துள்ளது. நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையிலேயே சென்றாலும் நகர்ப்புற தன்மையுள்ள ஊராட்சிகளில் வரி விகிதங்கள் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டு வாடகை வருவாய் அடிப்படையில் ஊராட்சிகளில் சொத்து வரி கணக்கிடப்படுமா என்ற குழப்பம் நிலவுகிறது. இது தொடர்பாக அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.